எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நியூஸ் பேஸ் பண்ணி அடிக்கடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் இல்லையா? ஒரு நியூஸ் படிச்சுட்டு இதில் நமக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு. ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு நேற்று இந்த நியூஸ் வந்துச்சு. மார்க்கெட்டு அப்படியே தலை புரண்டு போச்சுன்னு சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட பார்ட் டைம் பார்ட் டைம் டெபுட்டி சேர்மன் மாதிரி ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்ட் டைம் சேர்மன். ஸோ இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் த போர்டு பார்ட் டைம் சேர்மன் வந்து ரிசைன் பண்ணார். ஸோ அவர் ரிசைன் பண்ணது மட்டும் பிரச்சனை இல்லை. அவர் ரிசைன் பண்ணும்போது என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. யூஸ்வலாக இப்போ நம்ம ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ வேலை பார்க்குறோம் அப்படின்னா பிடிக்கலனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிசைன் பண்ணுவாங்க. பட் இவர் ரிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா பர்சனல் வேல்யூ எத்திக்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணார். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் பிடிக்கல அப்படின்னு வெளியே போகிறோன்னா அமைதியாக போகிறது பெட்டர். உண்மையிலே இஷ்யூ ரொம்ப சீரியஸு. நல்லா இல்லை, எத்திக்கலாவும் நமக்கு நேர்மைக்கும் நல்லா இல்லை, மக்களுக்கு நிறைய ஐ மீன் நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்லிட்டு வெளியே போகணும். பட் இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். பர்சனல் வேல்யூ எத்திக்ஸுக்கும் மீட் ஆகலை, அதனால் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால இது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆச்சு அந்த பேங்க்கில். அண்ட் இந்தியாஸ் நம்பர் 1 பேங்க், டாப் பேங்க். ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் எங்கே போனால் அந்த பேங்க் இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய பேங்க்கில் ஒருத்தர் வெளியே போகும்போது இப்படிப்பட்ட சொல்லிட்டு போனால் அது ஒரு பெரிய இம்பேக்ட் தான். ஸோ அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் வந்து அட்டனு சக்கர சாக்போட், இவர் தாங்க ரிசைன் பண்ணுறது. ஓகே, இவர் ரிசைன் பண்ணார். பார்ட் டைம் சேர்மன் தான், இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருந்தார். அண்ட் ரிசைன் பண்ணிட்டு அவர் சொன்னது தான் எத்திக்கலாவும் இல்லை அப்படின்னு சொன்னது பெரிய. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க, மிஸ்ரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஷார்ட் டைமாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அசைன் பண்ணியிருக்கு பார்ட் டைமாக ஒரு 3 months. அதுக்கப்புறம் அவங்க வந்து புதுசாக ஒரு ஆளை வந்து கண்டுபிடிச்சி இந்த பொசிஷனுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ஒன்று என்னாச்சு அப்படின்னா, இந்த பவர் ஸ்ட்ரகிள் வருது போல இருக்குது இந்த பேங்க்கில். அதனால தான் இந்த இஷ்யூ வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து மீடியாவில் ரைஸ் பண்ணாங்க. பட் அப்படிலாம் இல்லை, எங்கள் பேங்க் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் அதில் ஆர்பிஐ என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரிவ்யூ பண்ண வரைக்கும் இந்த பேங்க் நல்லா தான் இருக்குது, இதில் ஒரு பிரச்சனை நாங்கள் கண்டுபிடிக்கல, இது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்டனோ சக்கரவர்த்தி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யாரோ ஏதோ நியூஸ் சேனல் ஃபோன் பண்ணி கேட்டேன்னு சொல்லலாம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இது வந்து என்னோட பர்சனல் எத்திக்ஸ்க்கும் என்னோட பர்சனல் இதுக்கும் வந்து இது மேட்ச் ஆகலை அப்படின்ட்டார். அதாவது நான் பர்சனலாக ஒன்று நினச்சிருக்கேன், அதுக்கு இது வந்து மீட் ஆகலை அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டாரு. ஒரு மாதிரி மலுப்புற மாதிரி பதில் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இப்போ யாருக்கும் எதுவும் புரியல, உண்மையில அந்த பேங்க்ல பிரச்சனை இருக்கா இல்லை இவங்க மறைக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதனால் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து செம்ம அடிங்க. ஸோ பிலோ 800 தான். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது 770 கிட்ட ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் பண்ணும்போது 782 779 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மோர் தென் 5%. அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2% டவுன். இன்றைக்கும் 786 சம்திங் அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து இந்த ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மெர்ஜர் பண்ணதில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இவர் இருந்திருக்காரு, சக்கரவர்த்தி. பட் இப்படிலாம் இருந்தும் ஏன் வெளியே போகிறாரு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பேங்க் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை த்ரெட்டா, இதை நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ உங்கள் நியூஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே போகிற ஒருத்தர் வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிட்டார். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வெளியே போகிறது குண்டு தூக்கி போட்ட மேட்டரில் இவர் சொல்லிட்டு போகிறாரு. இவர் 18th ரிசைன் பண்ணார், 19th நியூஸ் வந்துச்சு, 17th ரிசைன் பண்ணார், 18 நியூஸ் வெளியே வந்துச்சு, 19 வந்து ஸ்டாக் பண்ணுறது டவுன் ஆகுது. ஸோ மேபி இன்சைட் ட்ரேடராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா செபி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. செபி இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் நிறைய பார்க்கலாம், இன்சைட் ட்ரேடரில் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அடிக்கடி சின்ன டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், செபி வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இவரை பேன் பண்ணுறோம், இவரை வந்து இந்த மாதிரி பீப்புளாக வந்து நாங்கள் வந்து ஒரு 5 years ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது பேன் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய ஒரு ரீசன் தான் இந்த மாதிரி இன்சைட் ட்ரேடிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி நடந்துருந்தால் கண்டிப்பாக அது வந்து செபி வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுங்க. ஸோ நான் அதுதான் இங்கேயும் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனிங்க. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லைனா இது வந்து ஒரு 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 இந்த ஸ்டாக் மேலே போகுமா இல்லை கீழே வருமா, இதுதான் இன்றைக்கி நம்மளோட பார்க்க போகிற முக்கியமான விஷயம். ஸோ இப்போ 784 அப்படின்னு 52 week லோ கிட்ட இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
அண்ட் பாருங்கள் இதோட மார்க்கெட் கேப் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 12 லட்சம் கோடி இருக்குங்க. 12 லட்சம் கோடி வச்சுருக்காங்க. அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து 20 கீழே போன மாதிரி எனக்கு தெரியலங்க. ஹெச்எஸ்சி பேங்க்கில் நான் வாங்கும்போது என்னோட ஆவரேஜ்க்கு இன்னும் வரல. என்னோட ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 10% என்னோட ஆவரேஜோட அதிகமாக தான் இருக்குது. அண்ட் நேற்று நான் சில குவான்டிட்டிஸ் வந்து இதை வந்து நான் கன்சிடர் பண்ணேன். மேபி இன்றைக்கி பண்ணலாம், இல்லை அப்கமிங் டேஸ் நான் பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இதை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேங்க் பற்றி ஏன் பேச வரேன் அப்படின்னா இதை பாருங்கள். ஸோ அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெவன்யூ பாருங்கள். 22 வந்து 5,000 இருந்தது, இன்னைக்கு 87,000 இருக்குது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரிமெண்ட் தான். ஒரு பெரிய பேங்க் அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ஐ மீன் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ரொம்ப டிக்ளைன் இல்லை, ஓரளவு மோரார்லெஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 11 இன்னைக்கு 12.87. ஸோ இட்ஸ் குட். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் கிடைக்கும் போது, இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வரும்போது நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கன்வின்ஷன். ஓகேவா? மேபி உண்மையிலேயே இந்த பேங்க்ல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம். அந்த நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா இந்த பேங்க் எங்கெல்லாமோ போகும். மேபி ஒரு 300-400 கூட போக வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம சார்ட் பார்த்தா சொல்லிடலாம். சார்ட்லேயும் அப்படி இருக்குது. ஒரு நிமிஷம். 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். ஓகே. ஸோ இப்போ 5 இயர்ஸ்லேயே பாருங்களேன், இது வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் லோ 757 அப்படிங்கிறது இல்லையா? 2022 இருந்து வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் லோ கிட்ட தான் நான் சுற்றிட்டு இருக்குது. ஸோ 10 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கோவிட் லோ கூட போகலாம். இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா 400 இல்லைனா 450 அந்த மாதிரி போகலாம். ஸ்டில் நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் பார்த்தது தான். ஸோ அவங்க கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு, அதை ஓப்பனாக சொல்லி அதை சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. பட் இதில் என்ன இஷ்யூன்னு நமக்கு தெரியல. பட் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு உண்மையிலே பிலீவ் இருக்குது அப்படின்னா, உண்மையிலே இந்த பேங்கை நம்புறீங்க, அது நம்ம யாரும் நம்ப முடியாது பிளைண்டாக. ஸ்டில் இதோட ப்ரொமோட்டர் இதை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இது மட்டும் இல்லை, நிறைய கம்பெனி இந்த மாதிரி ஐ மீன் நேற்று மார்க்கெட்லாம் 800 பாயிண்ட் மீன் 700 800 3% டவுன் கரெக்டாக. இந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, மார்க்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா பயப்படாமல் வாங்கணும். இதுதான் அது கரெக்டான டைம். இதை விட்டுட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோன்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் நேற்று ஒரே நாளில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட். மார்க்கெட் வந்து உங்களை பயங்காட்டும், உங்களை உள்ளே வர விடாது, உங்களை குறையும் போது இன்வெஸ்ட் பண்ண விடாது, அதிகமாகும் போது இன்வெஸ்ட் பண்ண விடும். நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு கடைக்கு போய் நம்ம எப்படி ஒரு காய்கறி குறைஞ்ச விலையில் வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ காய்கறி இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணும், எது கம்மியாக இருக்குது, இது வந்து நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் தருமானு யோசிச்சு அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டு தூங்கக்கூடாதுங்க. நம்ம அதை மானிட்டர் பண்ணணும். இயர்லி ஒன்ஸாவது அந்த ஸ்டாக் கரெக்டாக பண்ணுதா இல்லையான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அது பெனிஃபிட். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டே இருங்க. அதேமாதிரி மாதம் எஸ்ஐபி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ ஹெச்எஃப்சி இன்றைக்கி 784 இருக்குது. நாளைக்கு ஒரு 800 மேலே போகுதுன்னா திரும்ப அதில் போய் நீங்கள் எஸ்ஐபிலாம் பண்ணக்கூடாது. ஒரு லெவலில் பண்ணிவிட்டு முடிச்சிடணும். இன்கேஸ் நாளைக்கு அது ஒரு வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் பண்ணுங்கள். அது ஸ்டில் லைஃப் லாங் ஒரே ஸ்டாக்கில் எந்த எஸ்ஐபி பண்ணுறத விட ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு ஒரு 10 ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா அது ஏதாவது ஒரு ஸ்டாக் ஏதாவது ஒரு ரீசனுக்காக கீழே போகும். அந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மாதம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதாங்க பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஸோ திங்க் ஒன்று தான், இந்த மாதிரி பேட் நியூஸ் வரும்போது பி ரெடி. அதுக்கு கையில் கேஷ் இருக்கணும் அண்ட் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஃபுல் அமௌண்ட் போடாமல் ஒரு 2 to 3 பிளான் வச்சுக்கோங்க. இப்போ 780 நான் ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்னோட அமௌண்ட்டில் அப்படின்னா ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 750 ஒரு 20, 700 ஒரு 20, 650 ஒரு 20 இப்படி வச்சுக்கோங்க ரேஞ்ச். அண்ட் 650 ஃபுல்லாக போட்டுறாமல் இன்னொரு 20 வச்சுக்கோங்க. மேபி நான் சொன்ன மாதிரி உண்மையிலே ஏதாவது இஷ்யூ இருந்தால் 400 போகும், அப்போ ஒரு 20 போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஃபண்ட் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி போடுங்க. ஸோ இப்படி தான் இது வந்து இந்த ஸ்டாக்காக வச்சிருக்க அமௌண்ட் நான் சொல்கிறேன். இல்லை 800 மேலே போச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 5 ஸ்டாக் தான் வாங்கினாலும் பரவாயில்ல, 5 ஸ்டாக் கூட இருக்கட்டும்னு ஹாப்பியாக விட்டுருங்க. அதை துரத்தி பிடிக்கிறதுலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அண்டர் வேல்யூவில் டவுன் சைடு ரிஸ்க்கை நம்ம எவ்வளோ மினிமம் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு வந்து நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அண்ட் நம்மளோட கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த மார்க்கெட்டில் முக்கியமாக நமக்கு வேணும். அதை விட்டுட்டு நம்ம ஓவர் ஸ்மார்ட்டாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. மார்க்கெட் இஸ் சுப்பீரியர். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நம்ம வந்து அதுலேருந்து வின் பண்ண முடியுங்க. நான் வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட் பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.